காரைக்காலில் 16 வயது சிறுமியை கடத்தி சென்று ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட இளம்பெண் உட்பட 2 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. காரைக்காலில் கடந்த 2019ஆம் ஆண்டு 16 வயது சிறுமி மாயமானதாக நகர காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டது. கோட்டுச்சேரி ஜீவாநகர் பகுதியை சார்ந்த கலையமுது வயது 26 என்ற பெண்மணி சிறுமியிடம் நெருங்கி பழகி வந்ததும் ஆசை வார்த்தை கூறி ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டு சென்னையில் அழைத்துக் கொண்டு சென்றதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அப்போதைய போலீசார் சிறுமியை மீட்டு விசாரணையில் கலையமுது திருமணம் செய்து கொள்வதாக அழைத்து சென்று ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. மேலும் காரைக்கால் லெமர் வீதியை சார்ந்த கணேசன் வயது 48 இதற்கு உறுதுணையாக இருந்ததுடன் சிறுமியை மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்பவத்தில் இன்று காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை முடிவு பெற்று நீதிபதி மோகன் தீர்ப்பு வழங்கினார். இதில் கலை அமுதிற்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதேபோல கணேசனுக்கு 4 வருடம் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. பின்னர் இருவரையும் புதுச்சேரிக்கு அழைத்து சென்று கலையமுது மகளிர் சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரி மத்திய சிறையில் உள்ள பிரபல ரவுடி மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. புதுச்சேரி குமரகுருபள்ளம் அரசு குடியிருப்பு பகுதியை சார்ந்தவர் சத்யா என்கின்ற தகுடு சத்யா என்கின்ற ஸ்டீஃபன் ராஜு வயது 38. இவர் மீது கொலை, வெடிகுண்டு வீச்சு, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கிழக்கு கடற்கரை சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பொக்லைன் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கில் சத்யா கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவர் தொடர்ந்து குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததால் இவரது நடவடிக்கைகளை தடுக்கும் பொருட்டு இவரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு பரிந்துரை செய்தார். இதன் அடிப்படையில் சத்யாவை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய ஆட்சியர் உத்தரவிட்டார். இதனையடுத்து சிறையில் உள்ள சத்யாவிடம் இதற்கான உத்தரவு நகல் வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுவதையொட்டி புதுச்சேரியில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நீட் மறுதேர்வில் பங்கேற்கும் மாணவ மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் மூலமாக 21ஆம் தேதி காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து மாலை 5 மணி முதல் 7 மணி வரை தேர்வு மையங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். தேர்வர்கள் தங்களது தேர்வு அனுமதி சீட்டை காண்பித்து இப்பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் செய்யலாம். தேர்வர்களுடன் வரும் பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் தேர்வு நேரத்தில் வசதியாக காத்திருக்கக்கூடிய வகையில் தேர்வு மையங்களுக்கு அருகில் சிறப்பு காத்திருப்பு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இம்மையங்களில் குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. தேர்வர்கள் அமைதியான மற்றும் மன அழுத்தமற்ற சூழலில் தேர்வை எதிர்கொள்ளும் வகையில் தேர்வு நாளன்று புதுச்சேரியில் செயல்படும் அனைத்து நீட் பயிற்சி மையங்களுக்கு இயங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்தின் ஓட்டுநர் குடிபோதையில் இருந்தது தொடர்பான வீடியோ வெளியாகி பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பேருந்துகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் வசதிக்காக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பேருந்துகள் தனியார் நிறுவனங்கள் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் கனகசெட்டிக்குளம் பகுதியிலிருந்து நல்லவாடு நோக்கி மாணவர்களை ஏற்றி சென்ற சிறப்பு பேருந்து 100 அடி சாலையில் உள்ள போக்குவரத்து துறை அலுவலகம் அருகே வந்தபோது சாலையோரம் நின்றிருந்த பெண் ஒருவர் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் பேருந்தை நிறுத்தி ஓட்டுநரை சோதனை செய்தபோது அவர் குடிபோதையில் இருந்ததும் தெரிய வந்தது. மேலும் அவரால் நிற்கக்கூட முடியாமல் உச்சக்கட்ட போதையில் தள்ளாடி கொண்டிருந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த முதலியார்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாற்று பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விலையனூரில் திமுக பிரமுகர் வீடு மீது பீர் பாட்டில் வீசப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் சிசிடிவி காட்சிகள் மூலமாக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். விலையனூர் பகுதியை சார்ந்தவர் திமுக பிரமுகர் கார்த்திகேயன். இவர் வீட்டின் ஜன்னல் மீது நேற்றிரவு மர்ம நபர்கள் பீர் பாட்டிலை வீசி உடைத்துள்ளனர். தாக்குதலில் ஜன்னல் கண்ணாடி சேதமடைந்தது. இதுகுறித்து கார்த்திகேயன் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டின் அருகே உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அதன் மூலமாக தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் யார்,
தாக்குதலுக்கு காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் குப்பை வாகனம் மோதி இளைஞர் பலியானதை தொடர்ந்து சவப்பாடையை சாலையில் வைத்து உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சொக்கநாதன்பேட் பகுதியை சார்ந்த இதயகிரி, வயது 32, மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் உணவு நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். திருமணமாகி இவருக்கு ஒரு குழந்தை உள்ளது. நேற்று முன்தினம் இரவு பணிக்கு சென்றிருந்த அவர் காலை சக ஊழியருடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது மேட்டுப்பாளையம் கனரக வாகன நிறுத்தம் அருகே பின்னால் வந்த குப்பை எல்லும் வாகனம் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் இதயகிரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்திற்கு காரணமான குப்பை வாகன ஓட்டுநரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி இதயகிரியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் அவரது சவப்பாடையை வழுதாவூர் சாலையில் வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த மேட்டுப்பாளையம் போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயன்றபோது பொதுமக்கள் மற்றும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இதனையடுத்து சம்பவத்திற்கு வந்த SP வம்சத் ரெட்டி விபத்திற்கு காரணமான குப்பை வாகன ஓட்டுநரை விரைவில் கைது செய்வதாக உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இந்த மறியல் காரணமாக வழுதாவூர் சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் ஆதார் சேவை மையத்தை மாநில முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் ஆதார் சேவை மையம் புதுச்சேரி முதலியார்பேட்டை உழந்தைக்கரபாளையத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். அப்போது ஆதார் சேவைகள் குறித்த திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறையால் உருவாக்கப்பட்ட விழிப்புணர்வு காணொளிகளை ஆங்கிலம், தமிழ், மலையாளம் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளிலும் முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். சட்டமன்ற உறுப்பினர் அழகு என்கின்ற அழகானந்தம், அரசின் சுகாதார மற்றும் தகவல் தொழில்நுட்ப செயலர் முகமது யாசின் சௌத்ரி, புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூர் மண்டல அலுவலகத்தின் துணை பொது இயக்குநர் அன்னி ஜாய்ஸ், இயக்குநர் பவன்குமார் பஜ்வா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த மையத்தில் குறை தீர்க்கும் வழிமுறையும் சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மையம் தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், படுக்கையிலிருந்தே எழ முடியாதவர்கள் மற்றும் முதியோர்களுக்கு அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று ஆதார் சேவைகளை வழங்கியுள்ளது. புதுச்சேரியில் காங்கிரஸ் அலுவலகத்தில் கிரீட் சோடங்கர் முன்பாக நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் தேர்தல் தோல்விக்கான ஆலோசனைக் கூட்டம் நேற்றிரவு நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீட் சோடாங்கர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் காரசாரமாக பேசியதாக தெரிகிறது. தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் வேட்பாளரை நிறுத்தலாமா அல்லது தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கலாமா என்பது குறித்து இந்த கூட்டத்தில் பேசப்பட்டதாக தெரிகிறது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சன்ஹிதா கண்காட்சியினை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பார்வையிட்டனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சன்ஹிதா கண்காட்சியின் திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டனர். கண்காட்சியில் புதிய கிரிமினல் சட்டங்களின் நடைமுறை, காவல்துறையின் செயல்பாடு, கடந்த 12 ஆண்டு காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து கண்காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. மேலும் காவல்துறை, நீதிமன்றம் உள்ளிட்ட செயல்பாடுகள் குறித்து விளக்கங்களும் காண்பிக்கப்பட்டது. இன்று மற்றும் நாளை நடைபெறக்கூடிய கண்காட்சிகளை பொதுமக்கள் கண்டு சட்டம் மற்றும் நீதி குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இணைய வழியின் மூலமாக நூதன முறையில் 4 பேரிடம் பணம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியல்பேட்டையை சார்ந்த ஆண்நபர் ஒருவர் போலியான RTO ஈசலான் செயலியை அவரது செல்போனில் பதிவிறக்கம் செய்துள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 10,000 அவருக்கு தெரியாமல் எடுக்கப்பட்டுள்ளது. தவளக்குப்பத்தை சார்ந்த ஆண்நபர் ஒருவர் ஆன்லைன் கேம் செயலி ஒன்றை பதிவிறக்கம் செய்து ரூபாய் 10,000 முதலீடு செய்து ஏமாந்திருக்கிறார். திருக்குணரை சார்ந்த ஆண்நபர் ஒருவர் ரூபாய் 10,000, வைத்தியகுப்பத்தை சார்ந்த ஆண்நபர் ஒருவர் ரூபாய் 1,836, நெல்லித்தோப்பை சார்ந்த ஆண்நபர் ரூபாய் 6,240 என மோசடி கும்பலிடம் ஏமாந்திருக்கிறார்கள்.
இவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். டீசல் விலை உயர்வால் மீன் விற்பனைகள் போதிய லாபம் இல்லை என்று காரைக்கால் மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து 11 மீனவ கிராமங்களை சார்ந்து 10,000 மீனவர்கள் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 14ஆம் தேதி நாளை மீன்பிடி தொழிலுக்கு சென்றனர். இவர்களில் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் ஆழ்கடலில் தங்கியிருந்து மீன்பிடித்துக் கொண்டு இன்று அதிகாலை காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திற்கு கரை திரும்பினார்கள். இதில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்று இன்று கரை திரும்பிய மீனவர்கள் தங்களது மீன்களை விற்பனைக்கு வைத்தனர். இதனை பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திரளான வியாபாரிகள் வாங்கி சென்றனர். இந்நிலையில் டீசல் விலை உயர்வால் மீன் விற்பனைகள் போதிய லாபம் கிடைக்கவில்லை என்றும் அதிகளவில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக தங்களுக்கு வழங்கும் டீசல் மானியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் காரைக்கால் மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கம் பணியை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்கள், புத்தக பைகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் இலவச பாட புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் இலவச பாட புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கி கல்வியாண்டை தொடங்கி வைத்தார். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். புதுவை மீனவர்கள் வலையில் சிக்கிய 150 கிலோ பால் சுறாமி எண்ணெய் தயாரிக்க குஜராத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மீன்பிடி தடைக்காலம் முடிந்து ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்களுக்கு அடுத்தடுத்து அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளது. செவ்வாய்க்கிழமை மீன்பிடிக்க சென்ற ஒரு குழு மீனவர்களுக்கு டன் கணக்கில் கவலை மீன்கள் கிடைத்தன. மற்றொரு குழுவினரின் வலையில் 150 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட பால் சுறா மீன் சிக்கியது. மருத்துவ பயன்பாடு கொண்ட இந்த பால் சுறா மீனில் இருந்து எடுக்கப்படும் மீன் எண்ணெய் மருந்து தயாரிப்பிற்கு பயன்படுவதால் அதனை மீனவர்கள் குஜராத்திற்கு அனுப்பி வைத்தனர். மீன்பிடி தடைக்கு பிறகு மீனவர்களின் வலைகள் நிரம்பி வழிவதால் கடலோர பகுதிகளில் வியாபாரமும் மகிழ்ச்சியும் அதிகரித்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனாம் பிராந்தியங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சென்டாக் ஆன்லைன் மூலமாக ஜூன் 22ஆம் தேதி வரை 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு இல்லை. மாதம் ரூபாய் 1000 உதவித் தொகையுடன் மதிய உணவு, புத்தகம், சீருடை இலவசமாக வழங்கப்படும். கணினி, எலக்ட்ரீஷியன், வெல்டர், ட்ரோன் டெக்னீஷியன், மின்வாகன மெக்கானிக் உள்ளிட்ட பல பாடப்பிரிவுகள் உள்ளன. புதுச்சேரி தொழில்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் போடும் இரட்டை வேடம் காலம் உணர்த்தியே தீரும். காவிரி நதி தமிழர்களின் வாழ்வியலோடு அங்கம் வகிக்கும் புனித நதி. விவசாயம் ஆகட்டும், முன்னோர்களுக்கு செய்யும் நெய்த்தார் கடன் ஆகட்டும், புதுமண தம்பதிகளின் தாலியை பிரித்து பெருக்கும் ஆடிப்பெருக்க நிகழ்வு ஆகட்டும், தைப்பொங்கல் கொண்டாட்டங்கள் ஆகட்டும், காவிரி படுகையை ஒட்டி வாழும் மக்கள் காவிரி நீரை சாட்சியாக வைத்தே தங்களது செயல்களை செய்கின்றனர். அப்படி தமிழ் மக்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்த நதி காவிரி நதி. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் காவிரி நீரை பெறுவதில் கர்நாடக அரசிடமிருந்து தொடர்ந்து தமிழக அரசு ஏமாற்றத்தையே சந்திக்கிறது. இந்த ஆண்டு பருவமழை பொய்ததாக கூறி கர்நாடகாவிலிருந்து திறக்கப்பட வேண்டிய நீரை அம்மாநில அரசு திறக்காமல் அலைக்கழித்ததின் விளைவு மேட்டூர் அணையில் இருந்து குறுவை சாகுபடிக்கு நீர் திறக்க முடியாத அவல நிலையை நாம் எட்டியிருக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் கிருஷ்ணராஜசாகர் அணை, ஹேமாவதி அணை, கபினி அணை, ஹாராங்கி அணை என 4 அணைகள் கர்நாடகாவில் காவிரிக்கு குறுக்கே கட்டப்பட்டிருப்பதும், பருவமழை பொய்த காலத்தில் கிடைக்க வேண்டிய நீர் தமிழகத்திற்கு கிடைக்காமல் கர்நாடக அரசு தடுப்பதுமே ஆகும்.
இந்நிலையில் மேகதாது என்னும் இடத்தில் மீண்டும் ஒரு புதிய அணையை கட்டியே தீர்வோம் என கர்நாடக காங்கிரஸ் அரசின் முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கங்கணம் கட்டிக்கொண்டு பேசி வருகிறார். ஆனால் இன்றைய தமிழக சட்டப்பேரவையில் மேகதாதிற்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானத்தில் காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமார் பேசும்பொழுது புதிய அணையை கட்டவிட மாட்டோம், அதற்கு அகில இந்திய காங்கிரஸ் ஆதரவு என பேசுகிறார். இப்படி காங்கிரஸ் அணை கட்ட ஆதரவும் எதிர்ப்பு தெரிவித்து இரட்டை வேடம் போடுகிறது. இதை அகில இந்திய காங்கிரஸ் தலைமை வேடிக்கை பார்த்து ரசிக்கிறதா என்று தோன்றுகிறது. இதனால் நமக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கிடைக்க வேண்டிய 177.25 டிஎம்சி நீரும் கிடைக்காது என அஞ்சுகின்றனர் தமிழக விவசாயிகள். காவிரி நதி நீர் பங்கீட்டில் தமிழகத்தில் ஒரு நிலைப்பாடும் கர்நாடகாவில் ஒரு நிலைப்பாடும் எடுக்க வைத்து வாக்கு அரசியலுக்காக பச்சை நாடகம் போடுகிறது காங்கிரஸ். காவிரி நதிநீர் விஷயத்தில் காங்கிரசின் இரட்டை விடத்தை தமிழக மற்றும் புதுச்சேரி மக்கள் நிச்சயம் தோலுரிப்பார்கள். விவசாயிகள் அறச்சீரற்றம் கொள்வார்கள். விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் எந்த ஒரு அரசும் நிலைக்காது என்பதை காலம் உணர்த்தியே தீரும். லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி இலவச யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் ஏற்பாட்டில் காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள ரெயின்போ நகர் பார்க்கில் 12வது உலக யோகா தினத்தையொட்டி இலவச யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், சிறியவர்கள், முதியவர்கள், பெண்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், தொகுதியின் தலைவர் கோகுல கண்ணன், பொறுப்பாளர் என்.ஆர். சுரேஷ், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் உசேன், மகளிரணி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பாக நடைபெற்ற இந்த யோகா தின விழாவில் மகளிர் கலந்து கொண்டு கூறுகையில், மகளிருக்கு இது மிகவும் உபயோகமாக இருப்பதாகவும் அவர்கள் தன் வீட்டிற்கு சென்று கணவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து இதனை தொடர்ச்சியாக செய்ய முயற்சிப்போம் என்றும் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் வாய்க்கால் அடைப்பை துரிதமாக சரி செய்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள சாமிப்பிள்ளை தோட்டம் லெனின் நகரில் வாய்க்கால் அடைத்துக் கொண்டதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மக்கள் புகார் தெரிவித்தனர். உடனடியாக இன்று காலை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வேலையாட்கள் அனுப்பப்பட்டு அடைத்திருந்த குப்பைகள், மண் கழிவு பொருட்கள் அகற்றப்பட்டது. பிரச்சினையை சரி செய்து தந்தமைக்காக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். அமோனியா வாயு கசிவினால் ஏற்பட்ட விபத்து, உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ரூபாய் 30 லட்சம் இழப்பீடு வழங்குங்கள். தமிழ்நாட்டின் திருவள்ளுவர் மாவட்டத்தில் கணிகைப்பேர் கிராமத்தில் உள்ள இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு காரணமாக 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர் என்னும் அதிர்ச்சியான தகவல்கள் கிடைத்துள்ளன. பலர் கவலைக்கிடமாக இருப்பதாக வரும் செய்திகள் வேதனை அளிக்கின்றன. விபத்தில் 70க்கும் மேற்பட்டோருக்கு சுவாச திணறல் ஏற்பட்டும் நாசியில் ரத்தம் கசிந்த நிலையிலும் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வருகிறது. குறிப்பாக 10க்கும் மேற்பட்டோரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் அவர்கள் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது. அரசு மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயர்தர சிகிச்சையை அளித்து உதவ வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்கிறேன். அதே நேரத்தில் தொழிற்சாலை வளாகத்தில் நடக்கும் மீட்பு பணிகளை சிரத்தையுடனும் கவனமாகவும் செய்யும்படி வலியுறுத்துகிறேன். தமிழ்நாடு அரசு உயிரிழந்த தொழிலாளிகளின் குடும்பங்களுக்கு ரூபாய் 30 லட்சம் இழப்பீடு வழங்கி அவரது குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அமோனியா வாயு கசிவுக்கான காரணம் குறித்து
அலுவலர்கள் தீவிர விசாரணையை மேற்கொண்டு உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது உச்சபட்ச தண்டனையை பெற்றுத் தரும்படி கேட்டுக் கொள்கிறேன். மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவர்களது ஆன்மா சாந்தி அடைவனும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அங்கன்வாடி ஊழியர்களுக்கான சம்பள நிலுவையை விடுவித்த மேதகு துணைநிலை ஆளுநருக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் நன்றி. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிகள் ரெயின்போ நகரில் ஆய்வு செய்யும் போது அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 5 மாத சம்பளம் வழங்கப்படாமல் நிலுவையில் இருப்பதாக ஒரு ஊழியர் என்னிடம் நேரடியாக புகார் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மேதகு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்களை கடந்த ஜூன் 15ஆம் தேதி சந்தித்து புதுச்சேரியில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு நிலுவையில் உள்ள 5 மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க கோரி கோரிக்கை கடிதம் அளித்தேன். இந்நிலையில் அங்கன்வாடி ஊழியர்கள் 4 மாத சம்பள நிலுவையை பெற்றிருக்கின்றனர் என்ற தகவலை தனக்கு அனுப்பியிருக்கின்றனர். இது உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. மேலும் எஞ்சிய 1 மாத சம்பளத்தையும் விரைவில் கொடுக்குமாறு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அங்கன்வாடி ஊழியர்களின் பல மாத சம்பள நிலுவையை கடிதம் கொடுத்தவுடன் உடனடியாக ஒரே வாரத்தில் தொடர் அழுத்தம் கொடுத்து விடுவிக்க உத்தரவு பிறப்பித்த மேதகு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்களுக்கும் அதை விடுவிக்க புதுச்சேரி அரசிற்கும் உத்தரவு பிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் என் ரங்கசாமி ஐயா அவர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாரம் வலிமையானது. அது மக்களுக்காக பயன்பட்டால் இன்னும் புனிதமாகி விடுகிறது. அதிகாரத்தை மக்களுக்காக பயன்பட வைத்த அனைவருக்கும் நன்றிகளை உரிதாக்கிக் கொள்கிறேன். கிருமம்பாக்கம் பகுதியில் 91,88,328 ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் துவக்கி வைத்தார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ஏம்பலம் தொகுதி கிருமம்பாக்கம் தனலட்சுமி நகரில் 10,470,000 ரூபாய் செலவில் தார் சாலை அமைத்தல், அப்துல்கலாம் நகரில் 3,76,771 செலவில் வடிகால் வாய்க்கால் அமைத்தல், 4,43,000 ரூபாய் செலவில் பாலம் அமைத்தல் மற்றும் மீன்வளத்துறை சார்பில் நரம்பை கிராமத்தில் 73,68,727 ரூபாய் செலவில் பல்நோக்கு கூடம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் மற்றும் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். அண்ணா திடல் வணிக வளாக கடைகளின் சாவிகள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணா திடல் விளையாட்டு மைதானத்தை ஒட்டியுள்ள அண்ணா சாலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கடைகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகள் கடந்த தேர்தலுக்கு முன்பு அங்கு வியாபாரம் செய்து வந்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து கடைகளின் சாவிகள் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோரால் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், வருவாய் அதிகாரிகள் பிரபாகரன், சிவா, இளங்கோ உள்ளிட்ட அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் வியாபாரிகள் கலந்து கொண்டனர். கடைகளின் சாவிகளை பெற்றுக்கொண்ட வியாபாரிகள் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் முதுநிலை படிப்புகளான எம்டெக், MCA, MBA, MSc பொருளாதார அறிவியல் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பல்கலைக்கழகம் தனியார் கல்லூரிகளில் உள்ள அரசு இடங்களுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். மாணவர் சேர்க்கை நடைமுறைகள் தொழில்நுட்ப பல்கலைக்கழக குழுவால் மேற்கொள்ளப்படும். மாணவர்கள் ஜூன் 26ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். பாடப்பிரிவுகள், கல்லூரிகள், கல்வி தகுதிகள், சேர்க்கை இடங்கள் குறித்து விவரங்களை பல்கலைக்கழக இணையதளத்தில் பார்வையிடலாம் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் நடந்த பிரகதி யாத்திரையை ஆளுநர் கைலாசநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மக்கள் நலத்திட்ட பிரசாரத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் சார்பில் தூய்மாஸ் வீதியில் உள்ள வாசியோனா பிரெஞ்சு மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் பிரகதி யாத்திரையை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், தலைமை செயலர் சரத் சௌகான், அரசு துறையின் செயலர்கள் முத்தம்மா, முகமது யாசின் சௌத்ரி,
பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆளுநர் கைலாசநாதன் புதுவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்கள் எலக்ட்ரிக்கல் பஸ்ஸில் சென்று பார்வையிட்டார். அவருடன் அமைச்சர்கள், அதிகாரிகள் சென்றனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட அம்மன்குளம் முதல் சீலா ஓடை வரை ரூபாய் 16.72 கோடிகள் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாகம் வருவாய் கிராமத்தில் உள்ள பாலாஜி நகரில் அம்மன்குளம் முதல் சீலா ஓடை வரை கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. ரூபாய் 16.72 கோடி மதிப்பில் மேற்கொள்ளப்படவுள்ள இப்பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளைநிலை பொறியாளர் ஷாம் மற்றும் ஒப்பந்ததாரர் குணசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவின் மூலமாக மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் 18 மாத காலத்திற்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கான்கிரீட் வாய்க்கால் அமைப்பின் மூலமாக மழைநீர் வடிகால் வசதி மேம்படுத்தப்பட்டு அப்பகுதியில் நீர்த்தேக்கம் மற்றும் வெள்ள பாதிப்புகளை குறைப்பதற்கு உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள சிக்னல்களில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக ஒளிரும் பிளாஸ்டிக் தடுப்பு கட்டைகளை போக்குவரத்து போலீசார் அமைத்தனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நகரப்பகுதியில் உள்ள அண்ணா சிலை சதுக்கம், இந்திரா காந்தி சிலை, ராஜீவ்காந்தி சிலை, சிவாஜி சிலை, காமராஜர் சிலை, மரப்பாலம், மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிக்னல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒவ்வொரு சிக்னலிலும் வருகின்ற இருசக்கர வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் இடதுபுறமாக திரும்பி செல்வதற்கு வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சில நேரங்களில் இடதுபுறம் திரும்பி செல்லும் வாகனங்களுக்கு வழிவிடாமல் சிக்னலில் நிற்கும் வாகன ஓட்டிகள் சாலையை அடைத்துக் கொண்டு நிற்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் மற்றும் வாகன ஓட்டிகளுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு வந்தது. மேலும் போக்குவரத்து நெரிசலை சரிசெய்ய போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம் சிக்னலில் இடதுபுறமாக வாகனங்கள் திரும்பி செல்லும் வகையில் இரவு நேரம் மற்றும் பகலில் ஒளிரும் பிளாஸ்டிக்கிலான தடுப்பு கட்டைகள் அமைக்கும் பணி நடைபெற்றது. போக்குவரத்து ஆய்வாளர் வேலையன் தலைமையில் நடைபெற்ற பணிகள் போக்குவரத்து போலீசார் பணிகள் மற்றும் ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் நலன் கருதி ஒளிரும் தடுப்பு கட்டைகளை அமைத்தனர். போலீசாரின் இந்த செயல் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து குரல் கூறும் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் 2020ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி திருவள்ளுவர் சிலை நிறுவி மாதந்தோறும் 20ஆம் தேதி முதலமைச்சர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழ் அறிஞர்கள், இலக்கிய பெருமக்கள், அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினரை வரவழைத்து குரல் கூறும் நிகழ்ச்சி நடத்தி திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் விழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல இந்த மாதம் புதுவை தமிழ்ச்சங்க சார்பில் அதன் செயலர் சீனு மோகன்தாஸ் தலைமையில் குரல் கூறும் நிகழ்வு நடத்தி திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் விழா நடைபெற்றது. இதில் பொருளாளர் அருள் செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் ராஜா, பாவலர் உசேன், சுரேஷ்குமார், சிவேந்திரன், ஆனந்தராசன், பாரதி, பாலசுப்ரமணியன், கலாம் பசுமை இயக்கம் ராஜா உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தாவேகா தலைவரும் தமிழகத்தின் முதல்வருமான விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு திண்டிவனத்தில் மாவட்ட செயலாளர் சக்திவேல் இரத்த தானம் கொடுத்து இரத்த தான முகாமினை தொடங்கி வைத்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜயின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திண்டிவனத்தில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. திண்டிவனம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் நடைபெற்ற இந்த முகாமை விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் இரத்த தான உறுதிமொழி ஏற்று முதல் நபராக இரத்த தானம் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் மற்றும் கிளை நிர்வாகிகள், மகளிரணி, இளைஞரணி, மாணவரணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என திரளானோர் உற்சாகமாக கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். ஒரே நாளில் 200க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கியதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை திண்டிவனம் தொகுதியின் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.